फुल कॉमेडी बस दे दो चावल। तो गाइस तो मैं अपने घर आ गई थी आज, और आज पोंगल है। मैं सुबह से मॉर्निंग से तो थी नहीं तो मैं आपको मॉर्निंग का नहीं दिखाती। मैं आप लोगों को आज मैं साउथ इंडियन में बात करूँगी तो शायद आप लोगों को समझ नहीं आएगा, इसलिए मैंने पहले बता दिया कि मैं साउथ इंडियन में बात करने जा रही हूँ। तो मैंने ब्लूटूथ लगा रखा, मैं ब्लूटूथ में तो बात नहीं करी। तो गाइस मैं ब्लॉग स्टार्ट करती तमिल में, आप लोगों को जब समझ आए ना आए ना, और एडिटिंग में करके मैं बिल्कुल डालूंगी। और पोंगल के पक्का वो क्या कहते हैं जो शॉर्ट रेमेडीज़ रहेंगी वो भी मैं आपको उसमें डाल दूँगी जितना मतलब पॉसिबल रहेगा। अब जो साउथ इंडियन देख रहा होगा उसको समझ आ रही होगी। इन्हीं की पोंगल, और मेरी मम्मी है जो मेरे को करेक्ट करती रहेगी बीच में कि क्या मैं गलत बोल रही हूँ क्या मैं सही बोल रही हूँ, क्योंकि मैं थोड़ी बहुत ना भूल गई। नहीं तो मेरे को पहले तो पूरी आती थी, मतलब फ्लुएंटली पूरा मैं बोल सकती थी, और कोई सामने वाला बोल रहा तो मैं पूरी समझ, आज तो मैं समझ भी लेती हूँ कोई सामने वाला बोलता है। तो इन्हीं की पोंगल एंड என்னோட अम्मा पोंगल पनीर के ये क्या मीठा मीठा है ना, हाँ मीठा है। तो गाइस ये दो இது ரெண்டு டைப்ல இருக்கும், ஒரு சுகர் அண்ட் செகண்ட்லி அது சால்ட். ஸோ என்னோட அம்மாவும் என்னோட பெரியம்மாவும் ரெண்டு பேரே இந்த பொங்கல் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது இது பக்கோடி பண்ணியிருக்கேன் என்னோட அம்மா. இது மார்னிங்லேருந்து என்னோட அம்மா பெரியம்மா கிட்ட போனால் எங்கே அவளோட வீட்டில் பொங்கல் பண்ணோம். என்னோட அம்மா வீட்டில் பொங்கல் பண்ணினதுக்கப்புறம் அங்கே போனால் நாளைக்கு இருக்குது கண்ணூர். நாளைக்கு கண்ணூருக்குன்னா என்னோட அம்மா இப்போ சொல்கிறாரு நாளைக்கு டுமாரோ எங்களுக்கு ஹெட் வாஷ் பண்ணணும். இப்போது எல்லோ சவுத் இந்தியன் இருப்பா வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் कि கண்ணூருக்கு அது ஹெட் வாஷ் பண்ணியே ஆகணும், கம்பல்சரி ஹெட் வாஷ் பண்ணணும். அது நீங்கள் ஏதாவது ரிச்சுவல் நீங்கள் திங்க் பண்ணலாம், இல்லைன்னா என்ன வேணும், ஆனால் கம்பல்சரி அது. இப்போ அம்மா சாம்பார் கொடுப்பா. இப்போ சாம்பார் இது ஐ திங்க் ஸோ சாம்பார்லாம் மேத்தியோட சாம்பாரும் கரையிலோட சாம்பாரும் அந்த என்ன சாம்பார் இது அது இப்போ தெரியாது. மிக்ஸ்டு வெஜிடேபிளும் இருக்குது, சாம்பாரும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது இதில். இப்போது ரெண்டுமே என்னோட அம்மா இப்போது அது ஹாட் சூட வைக்கிறா. அப்போது அது அம்மா சூட வைக்கிறேன். எனக்கு இப்போது ராத்திரி இப்போ 10:30 ஆகுது. நான் ஒஃபிஷியல் ஒர்க்கும் இருக்குது என்னோட, அதனால நான் பில்குல் லேட்லாம் மீன்ஸ் 7 o'clock மட்டும்னா எனக்கு லீவே கிடைக்கும். 6:30 மட்டும் எனக்கு லீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒர்க் பண்ணேன்னா அதுக்கப்புறம்லாம் நான் தன்னோட பர்சனல் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் 6:30க்கே போய் ஆகும். இப்போ நான் 10:30 9:44 மட்டும் நான் வீட்டில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கு சொன்னேன் நீ என்னை கூட டான்ஸ் பண்ணி. என்னோட அம்மா சொன்னால் இல்லை நான் சாடி மீன்ஸ் புடவை போட்டுருக்கேன், ஆனால் என்னால் டான்ஸ் பண்ண முடியாது. அதான் என்னோட அம்மா ஏதாவது அதுல கட்டோரி கம் है என்கிட்ட கட்டோரியே இல்லை. ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வின்டர் இருக்குது, அதனால யூட்டென்சில்ஸ் இப்போ மட்டும் வாஷ் ஆகணும் பாசிபிள் இல்லை. அது லெஸ் யூட்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால இப்போது அதில் பவுலும் இல்லை. ஸோ இப்போது சாம்பார் இதில் அரபியா என்ன பேத்தா அது மாதிரி ஏதாவது அது சவுத் இந்தியன்ல எனக்கு அரபி என்ன சொல்லுவா அது எனக்கு தெரியவே தெரியாது. சேப்பக்கிழங்கு மத்தலப் அது சொல்ல தெரியாது, மத்தலபும் எனக்கு தெரியாது. மத்தலப் இந்த மத்தலப் வேர்டும் எனக்கு சவுத் இந்தியன்ல சொல்ல தெரியாது. அதனால இது திருப்பி மத்தலப் வருது. ஏங்கி நீங்க தானே இமேஜின் பண்ணுங்க, நீங்க திருப்பியா மீன்ஸ் நீங்க ஃபுல் டே நார்த் இந்தியன் இருக்கு இல்லைனா ஒஃபிஷியல். இப்போ நான் ஐ திங்க் ஸோ இப்போ 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் நான் சவுத் இந்தியன் நான் இங்கே பேசுகிறேன், இல்லைனா நான் மோஸ்ட்லி ஹிந்திலாம் பேசுவேன். ஆனால் எனக்கு யாராவது சொன்னால் கி மீன்ஸ் என்னோட அம்மாவும் சொல்கிறா இல்லை பெரியம்மா சொல்கிறா சவுத் இந்தியனில் பேசுகிறான்னா எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபுல்லி நான் அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஃபுல் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு பேச தெரியாது. ஆனால் என்னோட நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, ஆனால் எனக்கு பண்ண தெரியாது. என்னோட அம்மாக்கெல்லாம் பண்ண தெரியும். அம்மா ஒன் சைட் சாம்பார், செகண்ட் சைட் சாம்பார் ரைஸ். இப்போ பாருங்க சாம்பார் ரைஸ், ஒரு தடவை சாம்பார், இது பொங்கல், இது என்னோட ஹேண்ட்ல பக்கோடி இல்லடி வடை
பக்கோடி இல்லை இது வடை. நான் சொன்னேன்னா எனக்கு தெரியாது. ஆமா வடை. ஆமா வடை. तो எனக்கு சொல்ல தெரியாது. இது ஐ திங்க் ஸோ இது பக்கோடி மாதிரி நான் நினச்சேன். இதனால இதோட ஸ்மெல் நல்ல வேர்டிங் நான் பக்கோடி பண்ணிட்டேன். இப்போ என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட தமிழ் லாங்குவேஜ் मतलब இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்ன நெக்ஸ்ட்டு இப்போது பண்ணுவேன், அதுவும் தமிழ்லலாம் பண்ணுவேன். பண்ணிட்டேன்னா சப்ஜியும் இருக்குது. மிக்ஸ்டு வெஜ்ஜோடு இது இருக்குது. மிக்ஸ்டு வெஜ்ஜோட சப்ஜி, வடை, இது சாம்பார். இது என்ன ரைஸு? இந்த எந்த ரைஸு? ரசம் ரைஸ். இது சாம்பார். ரசம் சாதம், மிக்ஸ் வெஜ், சாம்பார், அரபி போட்டு, இது வடை. இது வடை. அது என்ன சொல்லுவா, பொங்கல். ஸோ கைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நீங்களும் நல்ல பொங்கல் நீங்கள் அது பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அம்மா அவியலும் எடுத்து வந்தாச்சு. நான் அவியலோடும் உங்களுக்கு ஷோ பண்றேன். இல்லைன்னா இப்போ நான் ப்ரோக எண்ட் பண்ணிடு. இது அவியல் கைஸ். இப்படி பண்ணி கொஞ்சம் इसको खोलना यार पगली. ये लो खोल दिया. अब दिखाई देगा ना उनको. अच्छा ओके. இது அவியல் भी नहीं रखा तुमने तो बोला. என்னோட அம்மாவுக்கு தெரியும் எனக்கு ஹிந்திலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதனால அவன் ஹிந்திலலாம் பேசுறா. இல்லைனா இந்த விலாகோனா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு டுமாரோ மார்னிங்கில் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். என்கிட்ட பர்சனல் வைஃபை இல்லை, அதனால அப்லோட் ஆகலை. இப்போ நான் ஹங்கரியாக இருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் डिनर சாப்பிட்றேன். नेक्स्ट व्लॉग नेक्स्ट कंटिन्यू பண்ணுவேன். तो गाइस आप लोगों से ये कहना चाहती हूँ, अभी आपको जिसको साउथ इंडियन मतलब मेरी लैंग्वेज समझ आई और जिसको पसंद आई प्लीज मेरे कमेंट करके बताओ. हिंदी वाले कम समझेंगे, कम क्या समझना मुश्किल है. तो गाइस आगे का व्लॉग मैं आगे कंटिन्यू करूंगी. अभी मैं पहले फिलहाल खाना खा लेती हूँ. ये मेरे खाने की प्लेट है. बस खाना खा के मेरे को बहुत सारा थोड़ा बहुत काम करना है. काम करके फिर से मेरा मॉर्निंग रूटीन सेम है. तो गाइस आपसे मिलती हूँ सबसे.